வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஆவியில் வேக வைத்த எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பொருட்கள் எல்லாம் சலித்து சேர்த்துடலாம். அதுக்காக நான் இங்கே 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1/8 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். இது 30 கிராம் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு சுகரை நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா சலிச்சு எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சலிச்சு சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மைதா மாவெல்லாம் நம்ம சலிச்சு வச்சுருந்தோம். அந்த கலவையை இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இது வேக வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு 6 இன்ச்சு அலுமினியம் கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு குக்கரில் தண்ணி வச்சுட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு அது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் இல்லைனா இதே மாதிரி ஒரு மூடி வச்சு மூடிட்டு நம்ம இது வேக வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் போல் ஆகும். எனக்கு கரெக்டாக 1 மணி நேரம் போல் ஆயிருந்துச்சு. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மூடியை எடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு குச்சி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது க்ளீனாக வந்திருக்கு. இப்போ நாம் இது வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நாம் இது டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நாம் சாக்லேட் கனாஷி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே 160 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ இது சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சி போட்டுட்டு இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது டபுள் பாயிலிங் மெத்தடில் இது மெல்ட் பண்ணிடலாம். நான் முதல்ல 1/4 கப் அளவுக்கு பால் தான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது திக்காக இருக்கனால மறுபடியும் நான் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் மொத்தம் 1/2 கப் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருந்தேன். இப்போது இந்த சாக்லேட் சிரப்பை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மேலே ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேக்கில் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது செட் பண்ணுறதுக்காக 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ இது கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம ஆவியில் வேக வைத்த எக்லெஸ் சாக்லேட் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.